விகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். கும்பராசிக்கு இந்த ஆடி மாதம் கொஞ்சம் சுமாரான பலன்களை தான் வழங்கும்னு சொல்ல முடியும். காரணம், சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதும், அதே சமயம் செவ்வாய் ஜூலை 29க்கு மேலே அஷ்டமத்துக்கு போகிறது தான் காரணம். ஸோ அஷ்டமத்துக்கு போகிற செவ்வாய் எப்படி சிறப்பு இல்லையோ அதே மாதிரி இப்போது 7ல் இருக்கிற செவ்வாயும் சனி பார்வையில் இருக்கிறதுனால அது சிறப்பு இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அதனால் நீங்கள் தொழிலிடங்களில் எச்சரிக்கையை கடைபிடிச்சு தான் ஆகணும். சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது எச்சரிக்கையை உணர்வோடு தான் பேசணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கே பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் இந்த மாதம் எச்சரிக்கையை தான் கடைபிடிக்கணும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. அதனால் உங்களுக்கு கவலை இல்லைன்னு தான் சொல்லணும். குரு உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற ஒரே காரணத்தினால எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய தெளிவையும் தெம்பையும் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவிகள் கிடைக்கும், லாபங்களும் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க ஜூலை 29 வரைக்கும் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. ஜூலை 29க்கு மேலே உங்களுக்கு ரொம்ப ஆதாயமான போக்கு தென்படலாம். கட்டுமான தொழிலில் உள்ளவங்க, எரிபொருள் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, மருத்துவம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, காய்கறி வியாபாரத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆதாயமான போக்கு தென்படும். ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களும் ரொம்ப ஆதாயத்தை அடைவாங்கன்னு சொல்லலாம். குடும்பம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஆனாலும் ஜூலை 29க்கு மேலே நீங்கள் பேசக்கூடிய சில வார்த்தைகள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம். குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க மிக சிறப்பாகவே இருப்பாங்க. அவங்களுடைய கல்வி நிலையம் மேம்பட்டே இருக்கும். திருமண வயதில் மகன் அல்லது மகள் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு திடீரென்று ஏற்படுகின்ற உடல் சோர்வு, கை கால் மூட்டு வலி, முதுகு வலி, வாயு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. இது வாழ்க்கை துணைக்கும் பொருள். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நல்ல பலனை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீய பலனை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், குருவோட ஜீவசமாதி.